எல்லாருக்கும் ஹாப்பி சண்டேங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த மாதிரி தாங்க ஆரம்பிச்சிருக்கு. காலையில் டீ சாப்பிடும்போதே நம்மளோட சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு விசிட் பார்த்தாச்சுங்க. எப்போ தண்ணி ஊற்றுறோம், எப்போ ட்ரை ஆகுது எதுவுமே புரியுறது இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது. பயங்கர ஹாட்டு. ஸோ அப்பப்போ ட்ரை ஆகும்போது தண்ணி ஊற்றிடுறது. இனி பார்த்திங்கன்னா பேசாமல் காலண்டரில் வந்து குறித்து வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா டெரஸில் ஒரு நாள், அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒரு நாள், ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிளான்ஸ்க்கெலாம் ஒரு நாள், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இது விடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மார்னிங் இந்த மாதிரி எல்லா வியூவும் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு டீ குடிச்சாச்சுங்க. சண்டேயில் மட்டும்தாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், இல்லாட்டி இப்படி நேரம்லாம் நிற்க முடியாது. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னே நினைக்கலங்க. பட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் கடைசியில் பண்ணால், இந்த பிளான்ட் அழகாக இருக்கிறனால ஃபஸ்ட்டில் காட்டிட்டேன். இது பாருங்கள், இது வந்து ஃப்ளிப் ஜாக் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி சக்குலண்ட்டு. ஸோ அந்த டாலாக இருக்கிற அந்த பாட்டில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். என் பொண்ணு தான் இதில் ரொம்ப வாடிடுச்சுமா, நெட்டலான்னு. சரி ஓகே அப்படின்னு நெட்டிட்டோம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட அலப்பறைகள் எல்லாமே இருக்கும். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு vlog வந்து நான் போட்டதில்லைங்க. அதாவது ஒரு ஜாலியான மார்னிங், அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ஒர்க்கு, பாட்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் நான் எப்படி வாட்டரிங் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மக்கை வச்சுக்குவேங்க. அதில் ஒவ்வொரு கப்பாக பிடிச்சிட்டு போய் ஒவ்வொரு செடியாக ஊற்றிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஊற்றும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த சக்குலன்ஸு கேக்டஸ் வெரைட்டிஸ்க்கு. இதே டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா ஹோஸ் வச்சுருக்கேன், அதில் ஃபுல்லாக வாட்டரிங் பண்ணிடுவேன். இதில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் இந்த யூஃபோர்பியா ஏரியா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கே ஒரே ஹாப்பியாக இருந்துச்சுங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது. நீங்களும் பாருங்கள், நம்மளோட ட்ராவல் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. நல்லா மண் பிடிச்சிருச்சு. கார்டன் வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தாங்க. வச்சு விட்டால் அது பாட்டுக்கும் செடி இருக்கும். ஒரு சிலது கெட்டு போகும், கெட்டால் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வாங்கி வச்சுருவோம். இதுதான் என்னோடய பழக்கம். அப்புறம் இந்த டாலாக இருக்கிற ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வந்து ஹியூர்னியா சைடு வந்து வச்சுருந்தேன். அந்த சைடு வந்து வெயில் அதிகமாக படாதுங்க. இப்போ கொஞ்சம் சம்மராக இருக்கிறனால நல்லா வெயில் படட்டும் அப்படின்ட்டு இந்த சைடு தூக்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது தான் அந்த பிளான்ஸு. இதெல்லாம் தான் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து வெயில் பெருசாக படாது. ஸோ பார்த்திங்கன்னா இது எர்னேசி அந்த பிளான்ட். அது பாருங்கள், அப்புண்டியா வெரைட்டி. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுங்க. பாருங்கள் அழகாக இருக்கா. இந்த ரேட் டைல் பார்த்திங்கன்னா மங்கி டைல் மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டுருக்குதுங்க. இது பாருங்கள், இதெல்லாம் இந்த க்ரஸ்டட் வெரைட்டிஸு, அதையும் வந்து கூடவே வச்சாச்சு. இவங்க பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணணுன்னா நல்லாவே பிடிக்குங்க. ரெண்டு பாட்டாக அந்த சைடுலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் ஹைட்டாக இருக்கிற பிளான்ஸு யூஃபோபியா. குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ரோலையும், ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி ரோலையும் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி வளைச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்தது வந்து இந்த கோல்டன் பேரல் பிளான்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து கெட்டு போகிற சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. சரி இருந்தால் இருக்கட்டும்டா, எப்போ கெடுதோ அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா பப்ஸ் வந்துருச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செவுத்து மேலே வச்சுருக்கிற பிளான்ட்டு எதுவுமே வந்து என்னோடய பிளானே இல்லைங்க. நோய் வந்த பிளான்ட்டு, இந்த மாதிரி பாட்டு உடஞ்சி போன பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற பிளான்ட்டு, அதாவது சேலுக்கு ஃபோட்டோ எடுப்போம் இல்லைங்களா அந்த பிளான்ட்டு, இப்படி ஒவ்வொன்றா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்த பிளான்ட்டு, இப்படி தாங்க ஒவ்வொன்றா தூக்கி செவுத்து மேலே வச்சேன். அப்படியே பார்த்திங்கன்னா செவுரு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, காம்பவுண்ட் வால். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அப்புண்டியாவில் அந்த மைட்ஸ் மாதிரி ஒரு வந்தது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக எடுத்து இந்த ரோவில் வச்சாச்சு. கொஞ்சம் கொரோனா வந்த மாதிரி கேப் விட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா லைனாக ஒன்று மேலே ஒன்று பட்டுரும் இல்லைங்களா. அப்புறம் இந்த 2 பாட்டு, இந்த போன்சாய் மாதிரி அழகாக வச்சுருக்கிற பாட்டு, மினியேச்சர் கார்டன் செட் பண்ணி வச்ச பாட்டு. அப்புறம் இவங்களுக்கு தட்டு போட்டெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்க இந்த வாட்டு கொம்பு மாதிரி இருக்கிற இந்த பிளான்ட்டு, இது எல்லாத்தையுமே செவுத்து மேலே வச்சாச்சுங்க. இது பாருங்கள், அப்படியே சோகமாக சாய்ந்து கோபுரம் மாதிரி நின்றுட்டுருக்கு. இதையும் தூக்கி மேலே வச்சாச்சு. இப்படி தான் என்னோடய காம்பவுண்ட் வால் நிறைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு பாருங்கள் க்ளீனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையில் அலப்பறை பண்ணிகிட்ருக்கா.
நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம டைனிங் டேபிள் மேலே வந்து எப்போவுமே பிளான்ட்ஸை வச்சுக்கிட்டே இருப்போம். புதுசாக வாங்கின பிளான்ட்டு, ப்ரொபகேஷன் பண்ணுற பிளான்ட்டு, பிச்சு பிச்சு போட்ட பிளான்ட்டு எல்லாமே வந்து இந்த டேபிள் மேலே இருக்கும். இதுதான் நம்மளோட அட்ராசிட்டியே. என்னோட சண்டே மார்னிங் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பை.